அதனால எல்லாரும் நம்புவாங்கன்னு இப்படி ஒரு பொய் சொல்றதா? ஏன் இப்படி பண்றீங்க? அதுவும் சிங்கக்குட்டி பிறக்கும் பூனைக்குட்டி பிறக்கும்னு டயலாக் எல்லாம் அடிச்சிருக்கீங்க. கரெக்டா ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி சொன்னா அங்க நமக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு நினைப்பாங்களா இல்லையா? கரெக்ட் கரெக்ட். சிரிக்காதீங்க சார், எனக்கு எரிச்சலா இருக்கு. உங்களுக்கு குழந்தை வேணும்னா எங்கேயாச்சும் ஒரு அனாதை ஆசிரமத்துல இருந்து போய் தத்து எடுத்துக்கங்க. ஐயோ, குழந்தை எல்லாம் எனக்கு. நோ 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 நந்தினி டார்லிங், டார்லிங் அதெல்லாம் முடியாது டார்லிங். அவ்வளவுலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இம்மீடியட்டா ஒரு குழந்தை வேணும். இத பாரு, அந்த குழந்தை இந்த வீட்ல ராஜாவாவோ ராணியாவோ செம்ம சந்தோஷமா ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடணும். அந்த விளையாடுற சந்தோஷத்தை பார்த்து பார்த்து நான் குடிக்கணும். அதான் தான் சொல்றேன், இம்மிடியேட்டா எனக்கு வேணும் சார். எனக்கு வேணாம் சார். ஐயோ நந்தினி, என்ன இப்படி சொல்ற? நமக்கு வேணும் குழந்தை, அதுவும் இம்மிடியேட்டா வேணும். வேணும். இங்க பாரு, டாடியையும் மம்மியையும் சந்தோஷப்படுத்தணும்ல, அதுக்கு நமக்கு குழந்தை வேணும். எங்க அக்கா அத்தை ஆயிடும், என் மாமா எனக்கும் மாமா, நம்ம குழந்தைக்கும் மாமா ஆயிடுவாரு. ஓகேவா? அந்த சந்தோஷம்லாம் வேணும்ல, அதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு குழந்தை வேணும். புரியுதா? இல்ல எனக்கு வேணும் நந்தினி, எனக்கு வேண்டாம் சார். எனக்கு வேண்டாம் நந்தினி. சரி ஓகே, சரி விடு. நான் ஒன்னும் வற்புறுத்த மாட்டேன். அது எப்படி வற்புறுத்த முடியும்? எப்படி இருந்தாலும் நான் இங்க இருந்து போதானே போறேன். நந்தினி, அது போகும்போது பாத்துக்கலாம். இத பாரு, இப்போ நீ கர்ப்பமா இருக்கன்னு மத்தவங்க நினைச்சாதான் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இங்க. அதெல்லாம் அனுபவிச்சுக்க. என்ஜாய் பண்ணு. அதெல்லாம் தேவையில்லை சார். தயவு செஞ்சு இப்படி சொல்றதை நிறுத்துங்க. ஓகே.